ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அமைச்சர் வைந்து விட்டார்கள். ஆகாமல் பெரியோர்களும் தாய்மார்களும் நாடக வேலைக்கு முன்பாக வந்து விட்டார்கள். இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சிறப்பு ஆற்ற இருப்பதால் இல்லங்கள் இருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் வருகிறவர்கள் அருமை பெரியவர்களே, நம்முடைய எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்ற வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு, உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக தளபதி ஸ்டாலின் ஆட்சி இரண்டாவது முறையாக தொடரப் போகிறது. நிறைய திட்டங்களை நமக்கு வாரி வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த மாதமே நம்ம கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பட்டவர்களுக்கு 2000, விட்டு போனவர்களுக்கும் 2000 இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. இது போக குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் உங்கள் இல்லம் தேடி உங்கள் கரங்களுக்கு உங்கள் கைகளுக்கு வரும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் மகளிருக்கு நேரடியாக வழங்குகின்ற முறையை நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதான் இந்த ஆட்சியுடைய சிறப்பு. முன்னாடிலாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சா நாங்கள் வந்து கொடுப்போம், அந்த முறை இல்லை. இப்பொழுது நேரடியாக உங்களுக்கே வந்து சேர்கின்ற முறையை முழுமையாக கொண்டு வந்து விட்டே இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டுங்கிறார். என்ன மக்களுக்கு இல்லை என்பதே வரக்கூடாது, தொடர்ந்து கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கும். நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக கவனமாக இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து, நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் மேலான ஆதரவை எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வழங்கி என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் நம்முடைய எர்ணாகுளம் மக்களை கேட்டு, பெரியவர்களும் கேட்டு, விவசாயிகளையும் கேட்டு விடைபெறுகிறேன். ஆசிரியர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். இல்லை பஸ்ஸை பொறுத்தளவுல நீங்கள் தயவுசெய்து வந்திருக்க இப்போ வந்து பஸ்ஸை பொறுத்தளவுல நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசி எல்லா கிராமத்துக்கு போகணும்னு இப்போ ரோடை போட்டாச்சு. நான் என் துறையிலேருந்து தான் ரோடு போட்டு எல்லா ஊரையும் கனெக்ட் பஸ்ஸு ரோடு இல்லைன்னாங்க இப்போ ரோடை பூரா போட்டாச்சு. எல்லா ரோடையும் மலை வரைக்கும் பூரா போட்டு சுற்றி 10 வீடு இருந்தாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 10,000 பஸ்ஸு ஆட்சிக்கு வந்த முன்னே வாங்க இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 300 பஸ் வருது. அப்படி வருகின்ற பொழுது கிராமம் மொத்தம் 30 மாவட்டம் 300 பஸ் வரையில் நிச்சயமாக டவுன் பஸ்ஸு 150 வருது. அப்போ வருகின்ற பொழுது எல்லா கிராமத்தையும் நாம் தொட்டு போகிறது மாதிரி நம்ம அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ரயில்வே நம்ம ட்ராக் இருக்குது. இப்போ அந்த ட்ராக்ல எப்படி நட்டுனா ஜாதிக்கொண்டை மட்டும் கீழே வரலாம். அதை வந்து இன்னொரு இடமும் இப்போ சொல்கிறாங்க, அந்த சாமியார் வெட்டி தாண்டி ஓடையிலே போகலாம்னு சொல்கிறாங்க. அதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கேன். விரைவில் இதை வந்து ஒரு ரூட்டுக்கு போகிறது மாதிரி ஆய்வு செய்து பஸ்ஸு கண்டிப்பாக அந்த சர்வீஸ் உங்களுக்கு விடப்படும். நன்றி, வணக்கம். இல்லைன்னா இப்படியே வந்து திருப்பி போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஜாதிக்கொண்டை மட்டும் இல்லை ஜாதிக்கொண்டை மட்டும் இந்த கடைசி வரைக்கும் போய் திரும்ப சொல்லலாம். இல்லை அப்படி இல்லைன்னா செட்டியை வெட்டி போய் கூட திரும்பி திட்டங்களுக்கு போக சொல்லலாம். நன்றி, வணக்கம். மினி பஸ் விட்டா போதுங்க. கவர்மெண்ட் பஸ்ல மினி பஸ் இருக்கும், அது விட்டா கரெக்டாக வந்துடும். பச்சை கலர் இல்லைங்க, நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே வந்தால் கரெக்டாக இருக்கும். அதை விட்டா வந்துடும் வழி. அதை விட்டா அந்த சந்துக்குள்ள வந்துருங்க. சரி, இருக்கா
கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களிடத்திலே இப்பொழுது உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிப்பு வந்துவிட்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உங்களுடைய ஓட்டுக்களை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுகின்றோம் என்று உத்தரவாதம் வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த கிராமத்திற்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த கிராமத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உறுதியளிக்கின்றோம். நண்பத்தை சார்ந்த அருமை பெரியோர், எங்களை பெற்றெடுத்த அந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்ள வருகின்றேன். குறிப்பாக நம்முடைய அரசு திட்டங்கள்லாம் நம்முடைய கிராமத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி வரப்பெறாதவர்களுக்கு, யாருக்கால் விடுபட்டு போயிருக்கிறவர்களுக்கும், மகளிர் உரிமை தொகையோ முதியோர் உரிமை தொகையோ விடுபட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். காரணம், இந்த இந்த 1,31,00,000 மகளிருக்கு எலெக்ஷன் முடிஞ்சோம்னா அடுத்த 2,000 தான். அந்த 2,000 மட்டும் இல்லாமல் இனிமேல் 1,000 கிடையாது, 2,000. அது இல்லாமல் ஒரு 8,000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் உங்களுக்கு வீடு இல்லம் தேடி மகளிருக்கு 2,23,00,000 பேருக்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நீங்கள் வேண்டிய பொருளை வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பதை நான் தெரிவித்து, குறிப்பாக ஜாதிகொண்டத்தை பொறுத்தளவில் கடந்த 8 சட்டமன்ற தேர்தலில் நான் நின்றிருக்கிறேன். எல்லா தேர்தலிலும் நீங்கள் எனக்கு ஆதரித்து என்னை வெற்றி பெறுத்தி இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு என்றென்றும் நம்முடைய ஜாதிகொண்டத்தை பொறுத்தளவில் நான் ஒருவன் என்ற முறையில் நமக்கு உதவியாக இருப்பேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, நம் கிராமத்திற்கு யார் யார் விடுவிட்டு போகிறீர்களோ அவர்களுக்கு அந்த திட்டத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆதரித்தேன். உதயசூரியன் வெற்றி பெற செய்வேன். உதயசூரியன் நன்றி, வணக்கம். நான் 100 நாள் வழக்கத்தில் கண் எடுக்கிறதெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கண் எடுக்கிறேன் காது எடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 1. 2வது, வேலை நாட்களை 2 மாதமாக குறைச்சிட்டாங்க. அதையும் முதலமைச்சர் அவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப் போகிறவர் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் முன்னிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதரிப்பீர். உதயசூரியன். நன்றி, வணக்கம். ஏழ்மையான ஊர்ல பூரா கஷ்டப்படுறாங்க. மழை வச்சாலும் அங்க வெள்ளம் நிற்க மாட்டேங்குது. கஷ்டத்துல இருக்கு. நம்ம எல்லாம்